ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிங்கிள் பிஸ்கட் நாட் கூட எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்டர் டிசைனில் வரும். நடுவில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டாட்டாக வந்து பிஸ்கட் வரும். அந்த மாதிரி கூட வந்து எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வயர் கூடையில் போடுற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வி ஷேப் கரெக்டாக கண்டினியூஸாக வந்துருக்குதா? வி ஷேப்பு. அதே மாதிரி இந்த பக்கமும் என்ன பண்ணால் இந்த பிங்க் கலர் இதை கழட்டிடணும். அப்போ தான் நமக்கு வந்து வி ஷேப் வரும். இப்போ பாருங்கள், நான் கழட்டிட்டேன். இப்போ இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரலாம். மேல் பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பே கொண்டு வந்துடலாம். பிஸ்கட் நாட் போட்டே கொண்டு வந்துடலாம். இல்லை சாதாரண நாட் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நான் பிஸ்கட் நாட்டை வந்து மேல் பக்கமாக கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஸ்கட் நாட் போடுறதுக்கான பேசிக் வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 வயரையும் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த வயரை இந்த பக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மடித்த வயரை மேல் பக்கமாக இப்படி மேல் பக்கமாக வைங்க. இந்த வயரை எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். இப்போது மேல் பக்கமாக உள்ள வயரை 2தையும் கீழ் பக்கமாக கொண்டு வந்துடுங்க. அடுத்தது ரைட் சைடில் இருக்க வயரை ஒரு ரொட்டேட் மேல் பக்கமாக கொண்டு போயிருங்க. ரைட் சைடில் இருக்க வயரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. இதை கொண்டுட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பிஸ்கட் நாட் முடிஞ்சிடும். பிஸ்கட் நாட் போட்டிருக்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. நாட் எல்லாத்தையுமே டைட்டாக போட்டுக்கோங்க. பிஸ்கட் நாட்டை மட்டும் ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு டைட் பண்ணாலே போதும். அப்போ தான் ஷேப் வந்து நல்லா தெரியும். இப்போது போட்டாச்சு. இப்போ பிஸ்கட் நாட் போட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பார்டர் டிசைன் வரும். இந்த இதை வச்சுட்டு நீங்கள் பார்டர் போட்டுக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி பார்டர் வரும். அதை போட்டுக்கோங்க. நான் கீழேயே சொன்ன மாதிரி தான் நீங்கள் இதை டைமண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். டைமண்ட் ஷேப்புன்றது கிராஸ் கட்டாக போடுவோம் பார்த்தீங்களா? 1 2 1ன்னு போடுற மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை பிஸ்கட் நாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான். நான் போடுறது பிஸ்கட் நாட்டை போடுறேன். பாருங்கள், இப்போது இந்த இடத்துலையும் அதே மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு பார்டரை கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ போட்டாச்சு. அடுத்து சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் சிங்கிள் பிஸ்கட் வந்து சிங்கிள் நாட் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ ஒரு இது போட்டோம் பார்த்தீங்களா? பார்டர் போட்டோம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் போடணும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் நாட் போட்ட மாதிரியே இந்த இடத்துலையும் பிஸ்கட் நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் கரெக்டாக பிஸ்கட் நாட்டை போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பார்டர் போட்டுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் என்ன பண்ணால் மேல் பக்கம் வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. பிஸ்கட்டு நாட்டை வந்து டைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து மெதுவாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராமல் போயிடும். இப்போது பார்டரையும் போட்டுக்கோங்க. இப்படியே பார்டரையும் போட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த இதையும் போட்டு டைமண்ட் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதாவது பார்டர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பார்டர் டிசைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மேல் பக்கமாக ஒரே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நாட் வரும். அதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி இந்த இடத்துல திரும்பவும் போடுங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கண்டினியூஸாக போடணும். ஒரு பிஸ்கட் நாட்டு சுற்றி பார்டர், பிஸ்கட் நாட் சுற்றி பார்டர், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதை அப்படியே டைட் பண்ணிக்கோங்க. இப்போது சுற்றி பார்டரை போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக எல்லாமே போட்டுகிட்டே வரணும். பார்டரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பார்டரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ ஒரே ஒரு சிங்கிள் கலரில் ஸ்கை ப்ளூ கலர் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது சிங்கிள் கலரில் வருது பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமுமே நீங்கள் முடிக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போது போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 3 இது போட்டு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். 1 2 3 டைம் போட்டு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி இப்போ மேல் பக்கமும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி போட்டுகிட்டே வரலாம். அதே மாதிரி பிஸ்கட் நாட்டு சுற்றி பார்டர், பிஸ்கட் நாட் சுற்றி பார்டர்னு கண்டினியூஸாக ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இப்போது மேல் பக்கத்தில் நான் போடுறேன். கீழ்ப்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. இப்போ மேல் பக்கத்தில் அதே மாதிரி தான் பிஸ்கட் நாட்டு சுற்றி பார்டர் அப்படி போட்டுக்கோங்க. இப்போது பிஸ்கட் நாட்டை போட்டுக்கோங்க. பார்டரையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம எப்படி கீழ்ப்பக்கத்தில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணோம்னா மேல் பக்கத்துலேயும் போடுறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து மேல் பக்கம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு தேவைப்படுதோ அதே ஹைட்டுக்கு நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். ஒரு பிஸ்கட் நாட்டு சுற்றி பார்டர், பிஸ்கட் நாட் சுற்றி பார்டர், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஸ்டாப் பண்ணிக்கணும். போடுறப்போ ஃபினிஷிங் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிங்கிள் கலரில் வந்திருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணும்போது 2 வயர் 6வது வயரையும் 9வது வயரையும் மட்டும் கார்னர் டர்ன் பண்ணணும். 7 8ஐயும் உள்பக்கமாக சொருவணும். அதை நோட் பண்ணிக்கணும். 2வது டைம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர வி ஷேப்க்கு கொண்டு வரணும். அதை நோட் பண்ணிக்கணும். வி ஷேப்க்கு கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். 3rd ஒன் பார்த்தீங்கன்னா
ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் நம்ம அடிப்பகுதி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு டைமண்ட் ஷேப்பை கழட்டிட்டு திரும்ப அந்த இடத்துல பிஸ்கட் நாட்டை போட்டுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை வந்து கரெக்டாக வரும். இதை அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே பார்டர் டிசைனை போட்டே வரணும். அப்படியே பார்டர் டிசைனை கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூஸாக பார்டர் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருங்க. சென்டரில் வரும்போது மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் கலரில் வரும், ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கம்ப்ளீட் ஆகும். சென்டரில் ஸ்கை ப்ளூ கலரில் கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணால் மேல் பக்கம் வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல சென்டர்லேயும் திரும்ப போட்டுக்கிறேன். இப்போ 2வது லைனும் அதே மாதிரி போட்டுகிட்டே வருவீங்க. இதுக்கப்புறமா 3வது லைன் போடணும். 3வது லைனும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பிஸ்கட் நாட்டு சுற்றி பார்டர். பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இதை டைட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப இறுக்கி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது. கரெக்டாக டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா சுற்றி பார்டர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி 3வது லைனும் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் 1 2 3 லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் மேல் பக்கம் வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ போட்டு முடிச்சிருக்கேன்றதை. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 போட்டிருக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்டருக்கு ஒரு டைமண்ட் டிசைன் கொடுத்துருக்குறேன். கீழே எப்படி ஒரு டைமண்ட் டிசைன் கொடுத்தேனோ அது மாதிரி மேலேயும் ஒரு டைமண்ட் டிசைன் கொடுத்துருக்குறேன். இப்போது போட்டு முடிச்சாச்சு. நான் எல்லாமே சொருவி முடிச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு 4 வயர் மட்டும் எப்படி சொருவுறதுன்றதை காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வயரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வயரில் ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டில் சொருவுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நாட்டில் சொருவுறேன். கிராஸாக போகுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வயர் எல்லாமே கிராஸாக போகுது. நான் எல்லாமே மொத்தமாக வயரை வச்சுட்டு காட்டினேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இருக்கிற 2 வயரை மட்டும் உங்களுக்கு எப்படி சொருவுறதுன்றதை காட்டுறேன். பாருங்கள் இதே மாதிரி கீழ்ப்பக்கம் வரைக்கும் சொருவிக்கோங்க. ஒரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு 5 அல்லது 6 நாட்டுக்காவது நீங்கள் சொருவினா தான் உங்கள் கூடை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கீழே வர சொருவினீங்கன்னா உங்கள் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொருவிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த வயரை எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் பாருங்கள், லெஃப்ட் சைடு போகிற வயரை எடுத்து ரைட் சைடு கொண்டு போகணும். அதையும் உங்களுக்கு ஒரு 4-5 நாட்டுக்கு சொருவி விடுங்க. இந்த மாதிரி சொருவிடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ஃபினிஷிங்கோட இந்த இதையும் சொருவி முடிச்சுருங்க. கீழ்ப்பக்கம் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் சொருவ முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு சொருவி முடிச்சுருங்க.
அதே மாதிரி இந்த வயர் ரைட் சைடு இருக்க வயர் லெஃப்ட் சைடில் சொருவி விடணும், லெஃப்ட் சைடில் போகிற வயரை ரைட் சைடில் சொருவி விடணும். அதே மாதிரி இந்த வயர் லெஃப்ட் சைடில் போகிற வயரை ரைட் சைடுக்கு கொண்டுட்டு போங்க. அதே மாதிரி ரெண்டாவது நாட்டில் சொருவணும். அதே நாட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போட்டுட்டே போங்க. அப்போ தான் நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். இப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வர சொருவி முடிச்சிடுங்க. நான் சொருவி முடிச்சிடுறேன். இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா வயரையுமே சொருவி முடிச்சிருக்கணும். இந்த மாதிரியே நீங்கள் எல்லா வயரையுமே சொருவி முடிச்சிருக்கணும். இப்போ இதே மாதிரி சொருவி முடிச்சிடுங்க. இப்போ நமக்கு கூட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹேண்டில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், கூடையோட இது இவ்வளோ தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் நம்ம வந்து பிஸ்கட் நாட்டும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் டைமண்ட் ஷேப்பும் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். நடுவில் பார்த்திங்கன்னா 6 தடவை பிஸ்கட் நாட் போட்டிருக்கிறோம். மேல் பக்கம் ஒரு சாதாரண டைமண்ட், கீழ்ப்பக்கம் ஒரு சாதாரண டைமண்ட் போட்டு முடிச்சிருக்கிறோம். இதோட நமக்கு கூட கம்ப்ளீட் ஆகுது. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. வயர் கூடையில் போடுற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர் கூடையும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.